சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல மனோஜ் இருந்துட்டு ஷோரூமில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோகிணி அந்த க்ரெஷ்ஷை வச்சு என்னை ப்ளேம் பண்ணிட்டா. கடையில் இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் என்னை தப்பாக பேசிட்டு போயிட்டாங்க. சொந்த பிள்ளைக்கிட்டே இப்படியெல்லாம் அவன் நடந்துக்கிறான். இவன் கடையில் நம்ம எதுக்காக பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி இருந்துட்டு புதுசாக ரோகிணி ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரோகிணியை பற்றி ரொம்பவே பெருமையாக ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம முத்தை இருந்துட்டு இவன் இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி நடந்திருப்பேன்னு தெரியுமா? இங்கே பாரு கிரிஷ், என்கிட்ட வாங்குறத விட நீ ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்க. அதனால் என் அம்மா கிட்ட போயிட்டு நீ சைன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்ததாக ரோகிணிக்கு இங்கே வர்றதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ரோகிணியை வெளில விடுவீங்களா? நான் தொடப்பக்கட்டையிலேயே அடிக்க மாட்டேன்னா, அதனால தான் பயந்துக்கிட்டு அந்த பார்லர் அம்மா இங்கே வந்திருக்காது. கிறிஷையும் நான் சைன் போட்டுக்கிறேன், நீ வா கிறிஷ், டேடியை தொந்தரவு பண்ண வேண்டான்னு கிறிஷை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் மாமியாரை மதிக்க தெரியாத மருமகள்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பார்லர் அம்மாவை தான் தப்பாக பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஸ்ருதி இருந்துட்டு முத்து நீங்கள் சூப்பராக பிளான் போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நம்ம மனோஜ் கிட்டே போயிட்டு ஸ்ருதி இருந்துட்டு ஏன் நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கலாமே, அந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே தோணலை, உனக்கெல்லாம் எப்படா தோணும், வெறும் புக்கை மட்டும் வச்சு நீ படிச்சிருக்க, ஆனால் நான் அப்படி இல்லை, அனுபவத்தை வச்சு நல்லாவே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு ஆமாம் மனோஜ், நீ புத்தகம் வேணால் படிச்சிருக்கலாம், ஆனால் முத்து வாழ்க்கையை பற்றின மொத்த பாடத்தையும் படிச்சிருக்கான். அதனால் உன்னை விட அவன் தான் பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை முத்துவை ரொம்பவே பெருமையாக சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம கிருஷி இருந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயாவும் ஆட்டோவில் வந்துட்டுருக்கிற போது சுசீலான்ற ஒருத்தங்கிட்ட அந்த பொண்ணு ரொம்பவே பெரிய இடம், ரொம்ப அழகாக வேற இருந்தா. அவ்வளோ வசதியானவங்க அவங்க. மனோஜ்க்கும் நல்லபடியாக வாழ்க்கை செட்டில் ஆகிருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே வந்த ஒரு கிழவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் தலையெழுத்தில் என்னென்ன நடக்குமோ அதுதானே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு, அதே மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால், நல்ல வசதியான பொண்ணாக இருந்தால் சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே வசதி இல்லாத பொண்ணு என் பையன் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் படுற கஷ்டமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மனோஜுக்கு ரெண்டாந்தாரம் இருந்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாத பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணாக தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன், நல்ல ஒரு பொண்ணாக இருந்தால் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி விஜயா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை முத்து வழியில் பார்க்குறாங்க. மீனா ஆண்டி எப்படி இருக்கீங்க? ஏன் ஆண்டி இப்போலாம் என்னை பார்க்குறதே இல்லை? சும்மா தான்டா, வேலை இருக்குல்ல, அதனால தான். ஆமாம், நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நீ தனியாக நடந்து போயிட்டுருக்க, அம்மா வந்துடுறதா சொன்னாங்க, அதனால தான் அன்றைக்கி என் அம்மா கிட்ட நீங்கள் செய்கிறது எல்லாம் தப்புன்னு சொல்லி புரியும்படி எடுத்து சொல்லிட்டேன். இன்னொரு தடவை எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கிரிஷ் அது இல்லை ஆண்டி, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மனோஜ் டாடியை ப்ளைம் பண்ணுறதுக்காக தான் அவங்க அப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க, அது தப்புன்னு நானே அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிரிஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜய் இருந்துட்டு மீனா கிரிஷ் கூட பேசிக்கிட்டு இருந்த பார்த்த உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. ரோகிணியும் கிரிஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. மீனா என்னடா சொன்னாங்க, அவங்க கூப்பிட்டலாம் அதுக்காக எங்கேயும் போயிடக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த பெய்யை ரோகிணியை பார்த்து மிரட்டிகிட்ருக்காங்க. நீ வாழ்ந்துட்டுருக்கிறது எவ்வளோ வசதியான வாழ்க்கை, மனோஜ் ஒன்று எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாரு, என்ன வர வர பணமே கொடுக்க மாட்டேன்ற, ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துரு, அதுக்கப்புறமா நான் உன் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரோகிணி ஒரு பக்கம் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இவனுக்கு தெரியல போல இருக்குது, இங்கே பாருப்பா என்கிட்ட இப்போதைக்கே பணம் இல்லை, இனிமேல் நீ கேட்குற போதெல்லாம் பணத்துக்கு என்னால் கொடுக்கவும் முடியாது, என் புருஷங்கிட்ட சொன்னால் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஆனால் அந்த முத்துக்கு தெரிஞ்சால் என் வாழ்க்கையே போய் நடுத்தரவில் நின்றுடுவேன், முத்துக்கு மட்டும்தான் நீ பயப்படுறல, இப்போவே போய் நான் முத்துக்கிட்ட
நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போப்போ அவன் நல்லாவே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு மகிழ்ச்சியாக இருந்துட்டு மீனை வந்து கிருஷ்கிட்ட பேசிகிட்டு இருந்தது இவங்க எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து வராங்க. என்னை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்கன்னு தெரியுது. உன்னை பற்றி இல்லை, உன் பொண்டாட்டி மீனாவை பற்றி. அவள் கிறிஷ் கூட நின்று சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கா. ஓ அப்படியா? அவன் சின்ன பையன். ரோகிணியை பற்றின விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கிறிஷை நல்லாவே தெரியும். அவள் கிறிஷை வச்சு ஸ்பை வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மான்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எப்படி இருக்கீங்க பெரியம்மா? எப்படி இருக்கீங்க பெரியப்பா? நீங்கள் முத்து அங்கிள், முத்து அண்ணா, ரவி தம்பி, அதுக்கு தான் மனோஜ் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா அண்ணான்னு சொல்கிறத நம்ம மனோஜால் ஏற்றுக்கவே முடியல. என்ன சமையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக சமைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா திடீர்னு இந்த பக்கத்தில் ஒரு வேலையை வந்த பெரியம்மா இந்த அன்றைக்கி மாடியில் பேசிகிட்டு இருக்கிற போது மனோஜ் அண்ணா இங்கே தான் வீடு இருக்கிறதா சொன்னார். அதனால தான் உங்களை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இவ வேற அண்ணா அண்ணான்னு சொல்லி கழுத்த இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம், அடிக்கடிக்கு நான் வருவேன் பெரியப்பா, தாராளமாக நீ வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.